ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். நுகர்பொருள் வாணிப கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் உறுதியளித்தார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு மூட்டைக்கு 40 ரூபாய் பெறுவது தடுக்கப்படும் என கூறினார். 7500 பேர் இருக்கிறதா லிஸ்ட்டு காலை கொடுத்தாங்க. அதையும் ஆராய்ச்சி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்மளோட துறை சம்மந்தப்பட்ட கேட்டுட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் பேசி முதலமைச்சருக்கும் கேட்டுட்டு என்ன முடிவு எடுக்க முடியுமோ பண்ணிவிடும். டெல்டாவில் இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் தான் இங்கே மட்டும் இல்லை, செங்கல்பட்டுமா சில இடங்கள் மற்ற திருவள்ளூர் பக்கம்லாம் வராங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பகுதியிலேருந்து இன்னும் இங்கே இருக்கிற டெல்டா பகுதி வரைக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க சொல்கிற கோரிக்கை ஒன்று தான். டிபிஎஸ்சி ஓப்பன் பண்ணும்போது டிபிஎஸ்சி ஓப்பன் பண்ண நேரத்தில் அங்கே இருக்கிற அடிப்படை வசதிகள், ஒரு கழிவு நீரோ கழிவறைகளோ, உணவு தண்ணீர் வசதிகளோ, உணவு வசதிகளோ, ஷெல்டர்ஸ் அவங்க தங்குறதுக்கு வசதிகளை பண்ணி கொடுத்தா இந்த இஷ்யூ வராதுனாங்க. இந்த லஞ்சங்கள் இந்த 40 ரூபா பிரச்சனைலாம் இல்லாத அளவுக்கு இனி வரும் காலங்களில் நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். நான் எடுக்கிறது முக்கியமல்ல, அந்த சம்மந்தப்பட்ட பணியாளர்களும் சரி, துறைகளும் சரி எல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க. சொல்லிக் கொடுக்குறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவைங்கிறது பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த குறைகள் வராது.